நீங்கள் தவறவிட்ட எபிசோடுகளை இப்பொழுதே காணுங்கள் உங்கள் Tandivan.com மற்றும் Tandivan யூடியூப் சேனலில். மணி, நாம இப்ப நேரத்தை வீணடிக்காம குருஜிட்ட போய் நேரா விஷயத்த சொல்லிடுவோம். நம்ம சீக்கிரமாவே சொல்லிடலாம். என்ன சொல்ல போறீங்க? என் அண்ணாவோட கருணை உள்ளத்தை பத்தி தானே சொல்ல போறீங்க? இல்ல குருஜி, இல்ல. அவரு கருணையானவர்ல இல்ல, அவரு மிகப்பெரிய சதிகாரர் குருஜி. உங்களுக்கு அவரோட சதிய பத்தி எல்லாம் தெரியாது குருஜி. பேசாத. இனி ஒரு வார்த்தை என் அண்ணாவை பத்தி தப்பா பேசுனீங்க, உங்களை கொன்னுடுவேன். சரிங்க குருஜி, சொல்றோம். நாங்க உங்க அண்ணனை பத்தி சொல்லல, உங்களை பத்தியே சொல்றோம். என்னன்னா உங்களோட மூளை எங்கேயோ காணாம போயிடுச்சு. உங்களுக்கு மூளைன்னு ஒண்ணு இல்லவே இல்ல. உங்க மூளைக்கு நீங்க பூட்டு போட்டு வச்சிருக்கீங்க. உங்க ரெண்டு பேர் வாய்க்கும் போடணும் பூட்டு. வாய்க்கு வந்ததை பேசுவீங்களா? மறுபடியும் ரெண்டு பேர் வாயை கட்டி ரெண்டு பேரையும் அறைக்குள்ள போட்டு பூட்டி வைக்கணுமா? பண்ணிடுங்க குருஜி, எங்களை திரும்ப உள்ளே அடைச்சிருக்க. உங்களுக்கு புரிய வச்சு இப்ப என்ன ஆக போகுது? உங்க தலைக்குள்ளதான் அது நிறைஞ்சிருக்கு. எது நிறைஞ்சிருக்கு? களிமண். உங்க ரெண்டு பேரையும் வெளியே விட்ட பாரு, அதுதான் தப்பு. அப்படின்னா எங்களை கதவை திறந்து வெளியே விட்டது நீங்க தானா? இல்ல. சரி, நாங்க முடிவு எடுத்துட்டோம் குருஜி. நீங்க எங்க மேல கருணை காட்டினா நாங்களும் உங்க மேல கருணை காட்டுவோம். உங்க பதவிய பறிக்கிறதுல இருந்து நாங்க காப்பாத்துவோம் குருஜி. உங்க சிஷ்யர்கள் நாங்க காப்பாத்துவோம். என் பதவியை எங்கிட்ட இருந்து பறிக்க நினைக்கிறது யாரு? உங்களுடைய அண்ணா அண்ணாச்சாரியார். அண்ணாச்சாரியாரா? அவருதான். இல்ல, வாய்ப்பே இல்ல. வாய்ப்பு இருக்கு, வாய்ப்பு இருக்கு. நாங்க எங்க வாயால கேட்டோம், எங்க காதால கேட்டோம். உங்க அண்ணன் வாயால கேட்டோம் குருஜி. எங்களை நம்புங்க குருஜி, இது உங்க மேல சத்தியம். அண்ணா, என்ன பண்ணிருப்பான்? குருவே, காத்து தெற்கு திசையில இருந்து வருது. அதனால வெளியில போறதுக்கான வழி கண்டிப்பா அந்த பக்கம் தான் இருக்கும். லாமா அந்த நேரத்துல மண்ணை வச்சுதான் கண்டுபிடிச்சான். மண்ணு அந்த பக்கம் தான் போகுது. அப்படின்னா வெளில போறதுக்கான வழி அந்த பக்கம் தான் இருக்கு. வெளில போறதுக்கான வழி கச்சிச்சு. இது வெளிய போறதுக்கான வழி இல்ல, இருட்டுல போய் மாற்றத்துக்கான வழி. காத்து பின்னாடில இருந்து தான் வருது. அப்படின்னா நம்ம பின்னாடி தான் போகணும், முன்னாடி போக கூடாது. வா பாஸ்கர். இன்னும் இந்த பக்கம் மூடி இருக்கு. இப்ப நான் எங்க போவேன்? எங்க இருந்து வந்தியோ அங்க போ. வெளியே போறதுக்கான வழி இங்க இருக்கு பாரு. நான் தான் ஏதாச்சும் பண்ணி ஆகணும். அங்கிருந்து வெளிச்சம் வருது. அப்படின்னா வெளில போறதுக்கான வழி அதுதான்.
வழியா நம்ம வெளில வந்துட்டோம். இப்ப நம்ம சீக்கிரமா மந்திரியார தேடணும். மந்திரியாரே, மந்திரியாரே! குண்டப்பா, பாஸ்கரை தூக்கிட்டு இவ்வளவு காலங்காத்தால வந்திருக்க? மகாராஜாவோட உயிர் ஆபத்துல இருக்கு. ராமாவை அலையில வச்சு பூத்திட்டாங்க. என்னது? குண்டப்பா, என்ன நடந்துச்சுங்கிறத கொஞ்சம் தெளிவா சொல்லு. நான் சொல்றது கேளு. இல்லண்ணா, முதல்ல நீங்க நான் சொல்றத கேளுங்க. நீங்க இருக்கிற நிலைக்கு என்ன நீங்க அடிக்கலாம், கோவத்துல என்ன திட்டலாம், எவ்வளவு கேவலமாவும் பேசலாம். ஆனா நீங்க உங்களை மாதிரி உள்ளவங்க செய்யற செயலா இது? என்னோட எதிரியே நீங்களா? இவ்வளவு சதி செய்யக்கூடிய, நம்பிக்கை துரோகம் செய்யக்கூடிய ஒரு மோசமான செயல் செய்யற அண்ணா எப்ப மாறினீங்க? இல்லண்ணா, என் அண்ணா நிச்சயம் இதை செய்ய மாட்டாரு. எனக்கு அவர் மேல பரிபூர்ண நம்பிக்கை இருக்கு. நிச்சயமா வேற ஏதோ நடந்திருக்கணும். அதை அவங்க தப்பா புரிஞ்சுக்கிட்டு இருக்காங்க, முட்டாளுங்க. அப்படின்னா இவங்களை ஏன் அந்த அறையில இருந்து திறந்து விட்ட? திரும்பவும் இவங்களை அந்த அறையிலேயே அடைச்சு வச்சிரு. இல்ல குருஜி, இல்ல. சரி அண்ணா, நீங்க சொல்ற மாதிரியே செஞ்சிடுவோம். ஆனா யாகம் முடிஞ்சதுக்கு அப்புறமா செய்வோம். இவங்க எதுக்காவது பயன்படுவாங்கல்ல, இல்லன்னா எல்லா வேலையும் நானே செய்யற மாதிரி இல்ல ஆயிடும். அப்படின்னா சரி. இனிமே ஒரு விஷயத்த சொல்றதுக்கு முன்னாடி ஒரு தடவைக்கு 100 தடவை நல்லா யோசிச்சு பார்த்துக்குங்க. இல்லைன்னா உங்க 2 பேரையும், உண்ணாச்சாரியாரும் அப்புறம் அவரோட மூத்த அண்ணன் அண்ணாச்சாரியாரும் உங்க மனசுக்கு ஞாபகம் வரும்போதெல்லாம் பயந்து நடுங்கிற மாதிரி பண்ணிடுவோம். புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். வா முன்னா. இப்ப இருக்கிற நிலைமைய பார்க்கும்போது இந்த அண்ணாச்சாரியார் குருஜியோட பதவியை பறிச்சிருவார் போல. அதுவும் சீக்கிரமாவே நடக்க போகுது. சீக்கிரம் வா. அந்த போலியான பண்டிதர் ராமகிருஷ்ணன் திரும்ப வர்றதுக்குள்ள நம்ம போயாகணும், புரியுதா? அங்க பாருங்க, எந்த துஷ்டனை பத்தி பேசிட்டு இருக்கீங்களோ அவனே முன்னாடி வந்துட்டான். அட, பண்டிதர் ராமகிருஷ்ணர்? இல்ல, சுதாமா. உங்க கூட இருந்த அந்த பசங்க யாரு? பசங்களா? எந்த பசங்க? என்ன சொல்றீங்க? அப்படியெல்லாம் என் கூட யாரும் இல்லையே. பண்டிதர் ராமகிருஷ்ணா, நீங்க என்னோட உருவத்தை வச்சு ஏதாவது கேலி பண்றீங்களா என்ன? அட இல்ல மந்திரியாரே, ஆனா ஆனா என்ன பண்டிதர் ராமகிருஷ்ணா, அங்க மகாராஜாவோட உயிருக்கே ஆபத்தா இருக்கு. நீங்க அந்த தௌலத் கானை தேடி கண்டுபிடிக்கிற வழியை பார்க்காம அங்கேயும் இங்கேயும் சுத்திக்கிட்டு இருக்கீங்களே. எப்படி உங்களால இப்படி எல்லாம் இருக்க முடியுது? உங்களுக்கு என்னாச்சு பண்டிதர் ராமகிருஷ்ணரே? எதுக்காக நீங்க இப்படி மாறிட்டீங்க? அட என்ன மந்திரியாரே, நான் எங்க மாறினேன்? நானும் விசாரிச்சுக்கிட்டு தான் இருக்கேன். சரி, இந்த தௌலத் கான் யாரு? ஒருவேளை மகாராஜா மேல தாக்குதல் நடத்தினானே, அவன்தான் இவனா? அது மட்டும் இல்லாம அந்த தௌலத் கானோட ஒரு பண்டிதனும் இருக்கான். அவன் பார்க்கிறதுக்கு அப்படியே உங்களை மாதிரியே இருப்பான். இதுவும் உங்களுக்கு தெரிஞ்சிருச்சா? இன்னும் நிறைய விஷயங்கள் எனக்கு தெரியும். ஆனா சரியான நேரம் வர்ற வரைக்கும் நீங்க காத்திருக்கணும். அப்பதான் உங்களுக்கு எல்லாம் தெரிய வரும் பண்டிதர் ராமகிருஷ்ணரே. என்ன பண்ண போறீங்க? இதையெல்லாம் நான் உங்ககிட்ட சொல்லிக்கிட்டு இருக்க முடியாது ராமகிருஷ்ணா. மந்திரியாரே, நீங்க ஏன் மேல சந்தேகப்படுறீங்களா? பாருங்க, நான் அரசாங்க வேலையா வெளியே வந்திருக்கேன். இப்ப இருக்கிற நிலைமையில நான் எல்லார் மேலயும் சந்தேகப்பட்டு தான் ஆகணும். அந்த தௌலத் கானுக்கு உதவி பண்றது யாருன்னு தெரியற வரைக்கும் நாம எல்லாரும் எச்சரிக்கையா இருந்துதான் ஆகணும். சரி பண்டிதர் ராமகிருஷ்ணா, அந்த பையில என்ன வச்சிருக்கீங்க?
நீங்க உண்மையாவே என் மேல ரொம்ப சந்தேகப்படுறீங்க. நான் என்னோட கடமையை மட்டும்தான் இப்ப செஞ்சுட்டு இருக்கேன் பண்டிதர் ராமகிருஷ்ணா. சொல்லுங்க, இந்த பையில என்ன இருக்கு? யாகத்துக்காக பொருட்களை எடுத்துட்டு போறேன். பாருங்க, நீங்க பார்க்கணும்னு நினைக்கிறீங்களா? பாருங்க. நான் உங்ககிட்ட சும்மா விளையாட்டுக்காகத்தான். உங்க மேல சந்தேகப்படுற நிலைமை என்னைக்கும் வரவே வராது. இப்போ நீங்க கிளம்புங்க, போயிட்டு வாங்க. வா, 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 சீக்கிரமா வா. நூல் இழையில தப்பிச்சு, இல்லைன்னா இப்பவே மாட்டியிருப்பேன். ஒருவேளை மகாராஜாவை கொல்ற இந்த பொருட்களை மந்திரி பார்த்திருந்தா எல்லா திட்டமும் வீணா போயிருக்கும். இதை யாக குண்டம் வரைக்கும் போய் சேர்க்கறதுக்கு வேற ஏதாவது வழியை தான் பார்க்கணும். தத்தாச்சாரியார் அண்ணாச்சாரியாரை தவிர வேற யார் இந்த வேலையை சரியா பண்ண முடியும்? ஏதோ ஒரு ஆபத்து வரப்போகுதுன்னு எனக்கு தோணிக்கிட்டே இருந்துச்சு பண்டிதர் ராமகிருஷ்ணா. ஆனா இங்க பண்டிதர் ராமகிருஷ்ணா 2 பேர் இருப்பாங்கன்னு நான் கொஞ்சம் கூட எதிர்பார்க்கல. ஒருத்தன் உண்மையானவ, இன்னொருத்தன் போலியானவ. ஆனா எனக்கு ஆரம்பத்திலேயே சந்தேகம் வந்துச்சு. என்ன சந்தேகம்? அது என்னன்னா, அதாவது போலியான பண்டிதர் ராமகிருஷ்ணர் கொஞ்சம் வித்தியாசமா எனக்கு தெரிஞ்சாரு. அவன் அரண்மனையிலேயே ரொம்ப நேரம் இருந்ததை நான் கவனிச்சேன். அப்புறம் ஒரு நாள் விட்டு எல்லா நாளும் அரசவைக்கு சரியான நேரத்துக்கு எப்படி வந்தான்னு நான் யோசிச்சேன். அப்புறம் குறிப்பா குரு கூட எந்த பிரச்சனையுமே பண்ணல. என்ன அவமானப்படுத்துறீங்களா? பண்டிதர் ராமகிருஷ்ணா, நான் எப்படி உங்களை அவமானப்படுத்துவேன்? நான் இப்ப உங்ககிட்ட என்ன நடந்துச்சுங்கிற உண்மையை தான் சொல்றேன். இது எல்லாமே அண்ணாச்சாரியார் இங்க வந்ததுக்கு அப்புறம் தான் நடந்துகிட்டு இருக்கு. அண்ணாச்சாரியாரா? யார் அண்ணாச்சாரியார்? கோத்வால் தான் என்கிட்ட சொன்னாரு. அவரு குருவோட அண்ணனா. இது எல்லாமே அண்ணாச்சாரியார் இங்க வந்ததுல இருந்து ஆரம்பிச்சிருக்குன்னு நீங்க சொல்றீங்க. ஆனா எனக்கு என்னவோ சந்தேகமா இருக்கு. எனக்கும் அவங்களோட புது நட்பை பார்க்கும்போது ரொம்ப சந்தேகமா இருந்துச்சு. புது நட்பா? போலியான பண்டிதர் ராமகிருஷ்ணருக்கும் நம்ம குருவுக்கும் இடையில இருந்த அந்த நட்பு. குரு எல்லாருக்கும் முன்னாடியும் பண்டிதர் ராமகிருஷ்ணருக்கு பரிஞ்சு பேசினாரு, பாராட்டவும் செஞ்சாரு. அது மட்டும் இல்லாம எதிரியா இருந்தவங்க நெருங்கிய நண்பர்கள் மாதிரி ஒருத்தரை ஒருத்தர் கட்டி அணைச்சுக்கிட்டாங்க. எனக்கு அப்பவே சந்தேகம் வந்துருச்சு, பாம்புக்கும் கீரிக்கும் நடுவுல எப்படி நட்பு ஏற்படும்? நீங்க என்ன சொல்ல வரீங்க? நீங்க என்ன பாம்பும் குருவை கீரின்னு சொல்ல வரீங்களா? இல்ல இல்ல. வேற என்ன? என்ன கீரியும் குருவை பாம்புன்னு சொல்றீங்களா? பண்டிதர் ராமகிருஷ்ணா, நான் யாரையும் எதுவும் சொல்லல. நீங்க பழமொழியை ஆராய்ச்சி பண்ணிட்டு இருக்காதீங்க. நீங்க பிரச்சனைக்கான தீர்வை கண்டுபிடிங்க. நீங்க முதல்ல அவங்க 2 பேருக்குமான நட்பு எப்படி ஏற்பட்டுச்சுன்னு கண்டுபிடிங்க. ஆமா மந்திரியாரே, இந்த திட்டத்தெல்லாம் நிறைவேற்றிக்கிட்டு இருக்கிறவன் அந்த சுதாமா. அவனோட கையில இருக்கிற பொம்மைகள் மாதிரி குருவையும் அண்ணாச்சாரியரையும் பயன்படுத்திக்கிட்டு இருக்கான்னு அவன் வாயாலே அவன் ஒத்துக்கிட்டான். மந்திரியாரே, ஒருவேளை அவன் குருவையும் அண்ணாச்சாரியரையும் முட்டாளாக்கி அவங்க கையாலேயே மகாராஜாவை கொல்றதுக்கான திட்டத்தை போடுறானா? இந்த சுதாமா எங்க இருந்து வந்தான்றத நாம தெரிஞ்சுக்க வேண்டியது முக்கியம். நீங்க ஒண்ணும் கவலைப்படாதீங்க பண்டிதர் ராமகிருஷ்ணா. நான் இப்பவே அந்த போலியான பண்டிதர் ராமகிருஷ்ணா, அதாவது சுதாமாவை கைது பண்ணி உடனே சிறைச்சாலையில அடைச்சிடுறேன். அதுக்கப்புறமா இதுக்கு பின்னாடி யார் இருக்காங்கங்கிற உண்மை நமக்கு தெரிய வந்துடும். இல்ல மந்திரியாரே, இல்ல. மகாராஜாவை கொலை பண்ற திட்டம் என்னன்னு நமக்கு முழுமையா தெரியற வரைக்கும், மகாராஜாவை கொல்றதுக்கு அவங்க என்னென்ன வலைய வீசியிருக்காங்கன்னு நாம தெரிஞ்சுக்கிற வரைக்கும் நாம அவன் மேல எந்த நடவடிக்கையும் எடுக்க முடியாது. இவங்களோட திட்டம் என்னங்கறத நாம முழுமையா நாம தெரிஞ்சுக்கிட்டே ஆகணும். அப்படின்னா இப்போ நீங்க என்ன சொல்ல வர்றீங்க? ஒருவேளை சுதாமாவால பண்டிதர் ராமகிருஷ்ணனா ஆக முடியுதுன்னா ராமாவாலையும் சுதாமாவா ஆக முடியும். இப்ப நான் சுதாமாவா மாறி குரு கிட்டையும் அண்ணாச்சாரியர்கிட்டையும் போக போறேன். அங்க போனதுக்கு அப்புறம் அவங்க திட்டம் என்னன்னு எனக்கு தெரிய வந்துடும்.
நாளைக்கு இந்த தேங்காய் எல்லாம் யாக குண்டத்துக்குள்ள போகும்போது இதுக்குள்ள நிறைஞ்சிருக்கிற வெடி மருந்து எல்லாமே வெடிக்க ஆரம்பிக்கும். அப்புறம் மகாராஜாவும் அந்த பண்டிதர்களும் ஸ்வாஹா ஆயிடுவாங்க. அம்மா தாயே, எனக்கு உதவி பண்ணு. அப்பதான் நான் மகாராஜாவை காப்பாத்துறதுக்கு போலியான சுதாமா மாதிரி எல்லா திட்டங்களையும் தெரிஞ்சுக்கிட்டு இங்க இருந்து எப்படியாவது தப்பிக்கணும். நீங்க இங்க என்ன பண்ணிக்கிட்டு இருக்கீங்க? மாட்டிக்கிட்டேன். என்ன யாகத்துக்கான எல்லா பொருளும் இருக்கான்னு தானே பார்க்க வந்தீங்க. நீங்க கவலைப்படாதீங்க. நீங்க கொடுத்த எல்லாத்தையும் 2 முறை படிச்சோம். எத்தனை முறை? 2 முறை. நீங்க சரியா கொண்டு வந்திருப்பீங்கன்றதுல எனக்கு நம்பிக்கை இல்ல. இந்த பொருட்கள் எல்லாத்தையும் உள்ள குரு கிட்ட கொண்டு போங்க. திரும்பவும் சோதிச்சு பாருங்க. போங்க. பாத்தியா மணி, முதல்ல குருஜி தான் நமக்கு கட்டளை இடுவாரு. இப்ப இவனும் ஆரம்பிச்சிட்டான். இவனுக்கு எவ்வளவு தைரியம் பாத்தியா? மணி, இந்த சுதாமாவை நம்ம இப்பதானே அங்க பார்த்துட்டு வந்தோம். அதுக்குள்ள இவன் எப்படி இங்க வந்திருப்பான்? நானும் அதை தான் யோசிக்கிறேன் தனி. இது இங்கே விழுந்துச்சுன்னா வெடிச்சிரும். அப்புறம் எல்லா திட்டமும் நாசமா போயிடும். இந்த தேங்காய் அப்படி முக்கியமா என்ன இருக்கு? முட்டாள்களை, யாகத்துக்கான இந்த பொருட்களை தூக்கிக்கிட்டு எங்க சுத்திக்கிட்டு இருக்கீங்க? ஆனா நீங்க தானே சொன்னீங்க திரும்பவும் இதை உள்ள கொண்டு வாங்க, இதை சோதிச்சு பாக்குறேன் அப்படின்னு. நான் எப்ப சொன்னேன்? நான் எப்ப சொன்னேன்? அதான் சோதிச்சு பார்த்தாச்சுல, மறுபடியும் எதுக்கு பண்ணணும்? இந்தாங்க, இத பத்திரமா வைங்க. போங்க. உங்கள கழுதைகளை. மணி, இந்த சுதாமாவோட மூளையும் நம்ம குருஜி கூட இருந்து இருந்து நம்ம குருஜி மாதிரியே மந்தமாயிடுச்சு. அவனே கொண்டு வான்றான், அவனே சோதிச்சு பார்க்கணும்ன்றான். அப்புறம் அவனே இங்க வைக்கிறான். மணிக்கு வந்த சோதனைய பாத்தியா? நம்மள முட்டாளுங்கன்றாங்க. சரி வா. இப்ப நான் சொல்றதை கேளுங்க. இந்த பொருட்களை ரொம்ப எச்சரிக்கையோட, ரொம்ப கவனத்தோட அங்க கொண்டு வரணும். இங்க பாருங்க, இந்த பொருட்களை அசைக்காம, ஆட்டாம, கீழே போடாம யாகம் நடக்கிற இடத்துக்கு வந்து சேர்ந்தாகணும். நான் சொன்னது புரிஞ்சதுல? நான் கிளம்புறேன். நாளைக்கு காலையில யாகம் நடக்கிற இடத்துல சந்திப்போம். சரி. ராமா, ஓ கண்ணாடியா? போற
போறதுக்கு முன்னாடி திட்டம் என்னன்னு சொல்லிட்டு போயிருக்கான். எப்படியாவது அது தெரிஞ்சுக்கணுமே. ராமா, இப்ப சுதாமாவா ஆயிடு. முதல்ல குண்டப்பாவையும் பாஸ்கரையும் பார்த்த மாதிரி இருந்துச்சு. அதுக்கப்புறம் இப்போ ராமனை பார்த்த மாதிரி இருந்தது. இங்க ஏதாவது பிரச்சனை நடக்குதா? போய் இதை என்னன்னு பார்த்தே ஆகணும், இல்லைன்னா எல்லாமே முடிஞ்சிடும். அவன் நடவடிக்கையை பாத்தீங்களா? சுதாமால இருந்து ராமனை ஆன உடனே ஆரம்பத்துல நாம என்ன சொல்லுவோமோ பொம்மை மாதிரி அதையே செஞ்சுக்கிட்டு இருந்தான். ஆனா இப்போ நமக்கே கட்டளை இட்டுட்டு போறான். அண்ணா, உங்களுக்கு இவனை எப்படி கட்டுப்படுத்துறதுன்னு தெரியல. என்ன பாருங்க, இந்த தனி மணி 2 பேரையும் என் கையுக்குள்ள வச்சிருக்கேன். உன்னோட இந்த தனியும் மணியும் எந்த அளவுக்கு உன் கட்டுப்பாட்டுல இருக்காங்கன்னு எனக்கு நல்லாவே தெரியும். அப்படியா? அத பார்க்க ஆசைப்படுறீங்களா? அத நான் உங்களுக்கு காட்டுறேன். தனிமணி, சொல்லுங்க குருஜி. உங்க வலது கால தூக்குங்க. இதோ எடுத்துட்டோம். அடேய் முட்டாளுங்களா, வலது காலடா, இடது இல்ல. எங்களோடதா இல்ல உங்களோடதா குருஜி? விடுங்க, 2 கையையும் தூக்குங்க. சரிங்க குருஜி. வா. அடச்சே, என்ன பண்றீங்க? என்னோடது இல்ல உங்களோடது. இப்படியே போங்க இங்க இருந்து. பாத்தீங்களா, இதத்தான் கட்டுப்பாட்டுக்குள்ள வைக்கிறதுங்கிறது. நீங்களும் அந்த வேலைக்காகாதவனை கட்டுப்பாட்டுல வச்சிருக்கணும். யார கட்டுப்பாட்டுக்குள்ள வைக்கணும்? உன்னதான் இல்ல, நான் இப்போ என்ன சொல்ல வந்தேன்னா, உன்னோட அந்த பழக்கம் இருக்கே, அது உன்னோட கட்டுப்பாட்டுல வைக்கணும்னு சொன்னேன். எந்த பழக்கத்தை? அதுதான், அந்த ஆரம்பிச்சு தொலைச்சிருச்சுன்னா நிக்கவே நிக்காதே, அதுதான். உன்னா அத அவன் பார்த்துப்பான். நாம நினைச்ச மாதிரி நம்ம திட்டம் நடந்தா மட்டும் போதும். இங்க பாருங்க, எந்த தவறும் நடக்க கூடாதுன்னு திரும்பவும் சொல்லிட்டு போறதுக்காக நான் இங்க வந்திருக்கேன். உங்க 2 பேருக்கும் நான் சொன்ன விஷயங்கள் நல்லபடியா ஞாபகம் இருக்கா இல்லையா? என்னோட ஞாபக சக்திங்கிறது சூரியன் மாதிரி. சொல்லி தெரியணுமா? அது எப்ப உதிக்கணும் எப்ப மறையணும்னு அதுக்கே தெரியும். நானும் எதுவும் மறக்க மாட்டேன். இருந்தாலும் சரி, திட்டம் என்னன்னு நீங்க 2 பேரும் சொல்லுங்க. முதல்ல யாரும் வர்றதுக்கு முன்னாடியே, அதாவது விடியறதுக்குள்ள நாம யாக குண்டத்தை தயாரிக்கணும். அதுக்கப்புறம் யாக குண்டத்துல யாகத்துக்கு தேவையான பொருட்கள் எல்லாம் வைக்கணும். அதுக்கப்புறம் மகாராஜாவோட கை கால்கள் எல்லாம் கழுவி விட்டு அவருக்கு திலகமிட்டு உட்கார வச்சு. நீங்க இவ்வளவு விரிவா சொல்ல வேண்டிய அவசியம் இல்ல, முக்கியமான விஷயங்களை மட்டும் சொல்லுங்க. அதுக்கப்புறம் மகாராஜாவோட கைகளால யாகத்துல அக்னியை மூட்டணும். அதுக்கப்புறம் நான் சொல்றேன். மகாராஜா அதிகமான தனம் கொடுக்கிற அளவுக்கு அவரை தூண்டி விடணும். அதுக்கப்புறம் மகாராஜா கொடுத்த எல்லா தட்சணையையும் வீட்டுக்கு கொண்டு வரணும். அப்புறமா அதை 5 பேருக்கு பங்கு போட்டுக்கணும். அட முட்டாளுங்களா, நீங்க ஏன்டா உங்களை சேர்த்துக்கிறீங்க? 5 எல்லாம் இல்ல, நாங்க 3 பேர் மட்டும். என்ன குருஜி? 3 பேரும் கிடையாது, 2 பேர் தான். நானும் என் அண்ணாவும் மட்டும். 3 பேரெல்லாம் கிடையாது, எனக்கு மட்டும்தான். அதுக்கப்புறம் என்ன இருக்கு? இதுதானே திட்டம். யாகத்தை முடிக்கிறோம், தட்சணையை அளிக்கிறோம். அதுக்கப்புறம் என்ன திட்டம்? அதுக்கப்புறம் என்ன இருக்கு? அதுக்கப்புறம் வேற ஏதாச்சும் திட்டம் இருக்கா? சுதாமாவோட திட்டத்தை சொல்லுங்க. சுதாமாவா? சுதாமா நீதானே? அப்ப வேற ஏதாவது திட்டம் வச்சிருக்கியா? என்கிட்ட என்ன திட்டம் இருக்கு? உங்க 2 பேரோட திட்டம் என்னவோ அந்த திட்டம் தான் என்னோடதும். எல்லா காரியங்களையும் ஞாபகம் வச்சுக்கோங்க. குருஜி, ஒருவேளை இவன் உண்மையான ராமனா இருப்பானோ? சுதாமா, ராமா,
பாத்தியா? இவன் உண்மையான ராமா. நீ சுதாமா கிடையாது, ராமா. நீங்க எல்லாம் என்ன பேசிக்கிட்டு இருக்கீங்க? நான் சுதாமா, ராமா கிடையாது. அப்படின்னா ராமான்னு கூப்பிட்டப்ப ஏன் நின்ன? ஏன்னா நான் கதாபாத்திரத்துல இருக்கேன், நடிச்சுக்கிட்டு இருக்கேன். நல்ல நடிக. கொஞ்சம் இருங்க, கொஞ்சம் இருங்க. இப்ப தெரிஞ்சிடும் உண்மை எது பொய் எதுன்னு. நல்ல வேளை அம்மா சரியான நேரத்துல நிறுத்தி இந்த காயத்தை உண்டாக்குனாங்க. சுதாமா மாதிரி ஆடை போட்டு வந்தது நல்லது, இல்லைன்னா நிச்சயமா மாட்டியிருப்பேன். பாருங்க, பார்க்க சுதாமா மாதிரியே இருக்கேனா? இல்ல, மாட்டிப்ப. என்ன? அட, நான் மாட்டிக்கலாம் மாட்டேன். 2 பேரும் ஒரே மாதிரி தான் இருக்கும். ஏன் அடிச்சீங்க? என்னது? முக்கியமான அடையாளமே இதுதான். என்ன அடையாளம்? இந்த அடையாளத்துக்கு அப்புறம் தான் நீ உண்மையான சுதாமா மாதிரி இருக்க. இவ்வளவு பலமா யாராவது அடிப்பாங்களாமா? சரி, நான் போயிட்டு வரேன். ஆனா நீங்க எங்கேயும் போயிடாதீங்க. சுதாமாவோட திட்டம் என்னன்னு நமக்கு தெரியற வரைக்கும் அவனை நம்மளால பிடிக்கவும் முடியாது, நாம அவனை துரத்தவும் முடியாது. கவனமா இருங்க. மந்திரியாரே, நான் போயிட்டு திரும்ப வர வரைக்கும் என் குடும்பத்தோட பாதுகாப்புக்காக நீங்க இங்க சில சிப்பாய்களை இருக்க சொல்றீங்களா? பண்டிதர் ராமகிருஷ்ணா, ஒருவேளை அண்ணாச்சாரியாரும் குருவும் இந்த சதியில பங்கெடுத்திருக்காங்கன்னா மற்றபடி அவங்க கூட இன்னும் யாரெல்லாம் இருக்காங்கங்கறத நம்ம தெரிஞ்சுக்கணும். நாம இன்னும் எச்சரிக்கையா இருக்கணும். கோத்வால மகாராஜாவோட பாதுகாப்புக்காக நான் அங்க இருக்க சொல்லியிருக்கேன். அவரை இங்க என்னால வர சொல்ல முடியாது. நீங்க சொல்றது சரிதான். ஒருவேளை பண்டிதர் ராமகிருஷ்ணா, நீங்க இங்கிருந்து போனதுக்கு அப்புறமா, அதாவது நீங்க இங்க இல்லாதப்போ சுதாமா வந்தா, அப்படிப்பட்ட நிலைமையில நான் இங்க இருக்க வேண்டியது ரொம்ப முக்கியம். பண்டிதர் ராமகிருஷ்ணா, நீங்க இங்க திரும்பி வர்ற வரைக்கும் நான் இங்க தான் இருப்பேன். நல்லது, நல்லது மந்திரியாரே, நான் கிளம்புறேன். போயிட்டு வாங்க. என்ன? அப்பப்ப நீ சொரிஞ்சுக்கிட்டே இரு. இவன் சுதாமாதான். உங்க சோதனை முடிஞ்சதா? இப்ப நான் போகட்டுமா? கூடாது, கூடாது, பண்ணக்கூடாது. சரி, போ. ஒருவேளை இவன் சொரிய ஆரம்பிச்சானா எல்லாருக்கும் சந்தேகம் வந்துடும். என்னன்னு? ராம இல்லைங்கிறது. யாரோ வராங்க போல் இருக்கு. அங்க பாருங்க. இப்ப சொல்லுங்க, அது ராமாவா இல்ல சுதாமாவா? சின்ன வயசுல இருந்து அவன் கூட தான் இருக்கேன். அவன் ராமாவா இல்ல சுதாமாவான்னு சுலபமா சொல்லிடுவேன். இருங்க, நான் பார்த்து சொல்றேன். இவன் ராமாவே தான். எனக்கு சின்ன வயசுல இருந்தே தெரியும். நான் பாக்குறேன். இது அவரே தான். நான் தான் அவனை பெத்தெடுத்தேன். சின்ன வயசுல இருந்து வளர்த்திருக்கேன். என்னை தவிர வேற யாராலையும் அவனை கண்டுபிடிக்க முடியாது. இவன் ராமாவே தான். இங்க இருக்கிற எல்லாருமே குருடாயிட்டாங்க. அவனோட விரல பாரு.
சொரிய முடியாம ரொம்ப கஷ்டப்படுறான். இது அப்பா கிடையாது, சுதாமா. இல்ல, நீங்க எல்லாரும் தப்பா நினைச்சிருக்கீங்க. இது ராமா கிடையாது, சுதாமா. அங்க பாருங்க, அந்த கத்திய நல்லா பாருங்க. இப்ப நம்ம மாட்டிக்க போறோம். ஏன் பயப்படுற சாரதா? மந்திரியார் தான் இருக்காரு. ஒரே அதில அவனை கொலை பண்ணிடுவாரு. ராமகிருஷ்ணர் சொன்னது ஞாபகம் இருக்கா? இவனோட திட்டம் என்னன்னு தெரியற வரைக்கும் இவனை நம்மளால ஒண்ணும் பண்ண முடியாது. அந்த தௌலத் கானையும் இன்னும் நாம பிடிக்கவே இல்லை. அவன் நம்ம மகாராஜாவை கொல்றதுக்காக என்னெல்லாம் திட்டம் வச்சிருக்கான்னு நமக்கு எதுவுமே தெரியாது. ஆனா தௌலத் கான் எங்க இருக்கான்னு எனக்கு தெரியும். அங்க இருந்து தான் நாங்க ஓடி வந்தோம். சாரதா தேவி, அவன் எப்பவும் ஒரே இடத்துல இருக்கவே மாட்டான். ஏன்னா ஒரே இடத்துல இருந்தா நம்ம கண்டுபிடிச்சிருவோம்ல, அதனாலதான். நீங்க அங்கிருந்து ஓடுனதுக்கு அப்புறம் கண்டிப்பா அவன் தன்னோட இடத்த மாத்திருப்பான். அப்புறம் இன்னைக்கு அவன் இருந்த இடத்துக்கு நாங்க 2 முறை போனோம். ஆனா அந்த இடத்துல அவன் இல்ல. இப்ப நம்ம என்ன பண்றது? ஒண்ணு பண்ணுவோம். உங்களை காலையில எங்க அடைச்சு வச்சிருந்தாங்களோ நாம அந்த இடத்துக்கு போவோம். என்ன புரியுதுல? ஆனா ராமா அங்க இல்லையே. நீங்க கவலையே படாதீங்கம்மா. நான் கண்டிப்பா ஒரு நல்ல வழியை கண்டுபிடிப்பேன். இப்போ உங்களால எவ்வளவு சீக்கிரம் முடியுமோ அவ்வளவு சீக்கிரம் எல்லாரும் உங்க இடத்துக்கு போங்க. போங்க, சீக்கிரம் போங்க. சரி. போங்க. ஒருவேளை இவன் உள்ள போனானா நம்ம மாட்டிப்போம். இவன் என்ன பண்ணுவானே தெரியலையே. முண்டப்பா, முண்டப்பா, அவனை திசை திருப்பு. இவனை நான் ஏதாச்சும் பண்ணிதான் ஆகணும். அட குண்டப்பா, நீ எதை கீழே போட்ட? ஷால்டா அம்மா, வெளியே போக வெளியே கடிச்சிருக்கு. ஜன்னல் திறந்து இருக்கு, வாங்க. வலி கடிச்சிச்சுன்னு நான் நினைச்சேன், ஆனா கிடைக்கல.
வந்திருக்காரு. பாவம் சோர்ந்து போயிருப்பாரு. அவரை தூங்க விடுங்க. அது ராமாவேதா. இப்ப சோதிச்சு என்ன ஆக போகுது? இங்க ஏதோ ஒரு சதி நடக்குதுன்னு எனக்கு நல்லாவே தெரியும். அது ராமா கிடையாது. நீங்க எல்லாரும் என்ன திசை திருப்பறதுக்கு முயற்சி பண்றீங்க. இப்பவே நான் போய் பார்க்கறேன். உண்மை என்னங்கிறது தெரிய வந்துரும். அம்மா சாரதா, ஏதாவது பண்ணுங்க. அவன் கவனத்தை திசை திருப்புங்க. எங்களுக்கும் இங்க இருந்து வெளியே போறதுக்கான வழி கிடைச்சிருக்கு. நீ என்னோட வீட்லயே என்னோட பொருட்கள் வைக்கிற அறையில நீ என்ன கைது பண்ணி வச்சிருக்க. என்ன கொஞ்சம் நிம்மதியாவது தூங்க விட. என்ன இங்க ஏதோ ஒரு சதி நடக்குதுன்னு என்னால உணர முடியுது. நீங்க எல்லாரும் ஏதோ ஒரு திட்டத்தை போடுறீங்க. பரவாயில்ல, நல்ல திட்டம் திட்டுங்க. ஆனா இப்ப எதுவும் நடக்க போறதில்ல. நான் என்னோட திட்டத்தை போட்டாச்சு. நான் இன்னும் கொஞ்ச நேரத்துல நான் கிருஷ்ணதேவராயரை கொல்லணுங்கிற காரியத்தை நிச்சயமா முடிச்சிருவேன். என்ன யாராலையும் தடுக்க முடியாது. உன்னாலையும் முடியாது. கிருஷ்ணதேவராயருடைய விசேஷ ஆலோசகர் பண்டிதர் ராமகிருஷ்ணராலையும் முடியாது. பண்டிதர் ராமகிருஷ்ணா, நாம என்ன பண்றதா இருந்தாலும் சரி, அதை சீக்கிரமா பண்ணி ஆகணும். யாகம் ஆரம்பிக்கிறதுக்கு இன்னும் கொஞ்ச நேரம் தான் இருக்கு. நீங்க சரியா சொன்னீங்க மந்திரியாரே. அவன் யாகம் நடக்கும் போதுதான் ஏதோ ஒண்ணு பண்ண போறான். நாம மகாராஜாவை நாளைக்கு யாகத்துக்கு போக விடாம தடுக்கணும். நான் என் குடும்பத்தையும் பாதுகாத்தாகணும். பெரிய ஆபத்து வரப்போகுது. நம்ம கிட்ட நேரம் வேற குறைவா இருக்கு. முதல்ல அரண்மனைக்கு போவோம். அங்க போய் மகாராஜாவுக்கு எவ்வளவு பெரிய ஆபத்து வரப்போகுதுங்கிறத அவர்கிட்ட நம்ம ரொம்ப தெளிவா எடுத்து சொல்லுவோம். அங்கேயே உங்க குடும்பத்தோட பாதுகாப்பு ஏற்பாட்டையும் பண்ணிடுவோம். வாங்க, நாம சீக்கிரமா போகலாம். சரி வாங்க. சீக்கிரம் வேலையை பாருங்க. மகாராஜா வந்துகிட்டு இருப்பாரு. சரிங்க அண்ணாச்சாரியாரே. இல்ல, அதை நீங்க அப்படியே வைங்க. நான் அதெல்லாம் பாத்துக்கிறேன். நீங்க வேற விஷயங்களை பாருங்க. கொடுங்க.
வாங்க மகாராஜா வாங்க. வந்து இந்த யாகத்துல உங்க உயிரை பலி கொடுக்கறதுக்கு தயாரா இருங்க. நான் இவங்களை பாதுகாப்பான இடத்துக்கு கூட்டிட்டு போறேன். சரிங்க மந்திரியாரே. அம்மா பாத்து ஜாக்கிரதை. மகாராஜா, யாகத்துக்கான எல்லா ஏற்பாடுகளும் முடிஞ்சிடுச்சு. பிரமாத பண்டிதர் ராமகிருஷ்ணா, நானும் தயாரா இருக்கேன். சரி வாங்க. இப்ப நடக்க போறதை யாராலையும் தடுக்க முடியாது. உங்க பாதுகாப்புக்கான யாகமே உங்க மரணத்துக்கான காரணமா மாறப்போகுது கிருஷ்ணதேவராயரே. மகாராஜா, சொல்லுங்க மகாராணி. மகாராஜா, நீங்க பாதுகாப்பு யாகத்துக்காக போயிட்டு இருக்கீங்க. அதனால நீங்க பாதுகாப்புக்காக விசேஷ ஆடைய அணிஞ்சா நல்லா இருக்கும். ஆனா பரவாயில்ல மகாராஜா, நிறைய நேரம் இருக்கு. நான் போய் குரு கிட்டையும் அண்ணாச்சாரியார் அவர்கள்கிட்டையும் மகாராஜா வரப்போறாருன்னு சொல்லிடுறேன். சரிங்க பண்டிதர் ராமகிருஷ்ணரே, நீங்க போங்க. Catch us on TV, Tandivan.com, Facebook and YouTube.